ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வேஸ்ட் கேலண்டர் அட்டை, ஃபுட் கண்டெய்னரு, சோப் பாக்ஸு, ஒரு ரைஸ் பேக்கு இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்க, கேலண்டர் அட்டை தான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் கிஃப்ட் பேப்பர் சுற்றிக்கலாம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் சுற்றிக்கலாம், உங்கள் சௌரியம் தான் அது. இப்போ இதில் கிஃப்ட் பேப்பர் நான் சுற்றிட்டு சோப் பாக்ஸ்லையும் இந்த மாதிரி சோப் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுலேயும் ஒரு பேப்பர் சுற்றிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, என்கிட்ட ஒரு சார்ட் பேப்பர் இருந்தது, அதை நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் சோப் பாக்ஸில் ஒரு பிரிண்டட் ஷீட் இருந்தது, அதையும் நான் ஒட்டிட்டேன். பேங்கிள்ஸ், வேஸ்ட் பேங்கிள்ஸ் இருந்தது டிசைனுக்காக, அதில் உள்ளன சுற்றி நான் ஒட்டிட்டேன். இதில் ஒரு ஹூக் இருந்தது, அதையும் ஒட்ட வச்சுட்டேன். இப்போ அட்டை பாக்ஸ் இந்த மாதிரி எங்கிட்ட இருந்தது, அதுலேயும் பிரிண்டட் ஷீட்டை சுற்றி இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். பாருங்க, இந்த அட்டை பாக்ஸை நான் உள்ள த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட்டான பொருள் கூட இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வேண்டி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளுடைய பீரோ சாவி கூட இதில் மாட்டி வச்சுக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால நீங்கள் இதில் எவ்வளோ பொருள் வச்சாலும் இது தாங்கும், வெயிட் தாங்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கேலண்டர் அட்டையும் சோப் பாக்ஸு, அட்டை பாக்ஸு வச்சு எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேலண்டர் அட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், ஃபுட் கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதில் நம்ம ஒட்டிக்கலாம். இதை கிஃப்ட் பேப்பரோ, நியூஸ் பேப்பரோ, இல்லைன்னா சார்ட் பேப்பரோ ஏதோ ஒன்று ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டிட்டேன். இதில் கலர் செலோ டேப் என்கிட்ட இருந்தது, அதை நான் ஒட்டிட்டேன். இப்போ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும்போது ஓரத்துலையும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்ட வைக்கணும். அப்போ தான், இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் வச்சிங்கன்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள், இப்படி ஒட்ட வச்சிருக்கிற கிஃப்ட் பேப்பரையும் இப்போ இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே ஹோல்ஸ் போட்டு ஒரு த்ரெட் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன் ஆணியில் மாட்டுறதுக்கு. இப்போ வாங்க ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு பசங்க, இல்லைன்னா காலேஜுக்கு போகிற பொண்ணு பசங்க இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கத்திரிக்கோள், கட்டரு, ஃபெவிபாண்டு, ஃபெவிகால் இந்த மாதிரி இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணி டேபிள் கிட்ட வச்சுட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கேலண்டர் அட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன், ரைஸ் பேக் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போது ரைஸ் பேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் 3 லேயராக நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் என் சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது பாருங்கள், 3 பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் மெடிசன் ஃபைல்ஸ் தான் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டு நம்ம பெட்ரூமில் மாட்டி வச்சுக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பாருங்க, கேலண்டர் அட்டையில் சார்ட் பேப்பர் ஒட்டி இருக்கிறேன். என்கிட்ட ரிப்பன் ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதை நான் ஒட்டி இருக்கிறேன். என்கிட்ட பேங்கிள்ஸ் வாங்கின ஒரு அட்டை பாக்ஸ் இருந்தது, அதை பேப்பர் சுற்றி எடுத்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறேன். இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ கல்யாண சீசனில் நிறைய பத்திரிகைகள்லாம் வரும், அதையெல்லாம் நம்ம தூக்கி எங்காச்சும் வச்சுருவோம். அதுக்கப்புறம் தொடாவோம், எப்போ முகூர்த்தம்னு தெரியாமல். அதனால் கல்யாண பத்திரிகையெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, நம்மளுடைய இபி கார்டு,
தண்ணி வரி ரசீது, வீட்டு வரி ரசீது, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து வேணுங்கும் போது எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் பாருங்க. இந்த 4 ஐடியாஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.